கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச அறிக்கையின் 5வது நாளில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில் நிரம்பி விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஜெபத்தோடு வந்து கொண்டிருக்கிறீங்க, அட்டன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அநேகருக்கு விடுதலைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தையில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த நாட்களில் எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் விசுவாசமாக அறிக்கை பண்ண போகிறீங்க. எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். நாங்கள் சொல்ல சொல்ல எங்கள் கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க. தேவ ஜனங்களே, நீங்கள் எங்கேருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை புதிதாக இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்று என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வாங்க நம்ம விசுவாச அறிக்கை பண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஒரு 100 ஃபேத் கன்ஃபெஷன் மிக விரைவில் சொல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்ல போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நேரம் ஜெபத்தோடு காத்திருந்தீங்க. இப்பொழுது எல்லாரும் வெற்றி முழக்கம் இட போகிறோம். அவிசுவாசமோ புலம்பலோ சாப வார்த்தைகளோ அல்ல, வெற்றியின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிற வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுவோமா? நான் விசுவாசி, நான் விசுவாசி, நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிப்பேன், நான் விசுவாசிக்கிறதுனால், நான் விசுவாசிக்கிறதுனால் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். நான் விசுவாசியாது இருந்திருந்தால், நான் விசுவாசியாது இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். விசுவாசித்ததினால், நான் விசுவாசித்ததினால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆசீர்வாதங்களை காண்பேன், ஆசீர்வாதங்களை காண்பேன், வெற்றியை அடைவேன், வெற்றியை அடைவேன், வாக்குத்தத்தங்களை அடைவேன், வாக்குத்தத்தங்களை அடைவேன். நானும் என் பிள்ளைகளும், என் பிள்ளைகளும், என் குடும்பமும், ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு உறுப்பினர்களும், ஒவ்வொரு பிரேயர் டைம் ஃபேமிலியும், ஒவ்வொரு பிரேயர் டைம் ஃபேமிலியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும், சரீரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். நாங்கள் எழும்புவோம், நாங்கள் எழும்புவோம், நாங்கள் சாதிப்போம், நாங்கள் சாதிப்போம். எங்களை கட்டி வைக்கிற இருள்கள், எங்களை கட்டி வைக்கிற இருள்கள், எங்களை பயங்காட்டுகிற இருள்கள், எங்களை பயங்காட்டுகிற இருள்கள் உடைக்கப்படும், விரட்டப்படும். கர்த்தர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகிறது, துக்க நாட்கள் முடிந்து போகிறது. எல்லா திருமண தடைகள் உடைந்து போகிறது, திருமண தடைகள் உடைந்து போகிறது. அவிசுவாசங்கள் ஓடுகிறது, அவிசுவாசங்கள் ஓடுகிறது, பயங்கள் ஓடுகிறது, பயங்கள் ஓடுகிறது, தரித்திரங்கள் ஓடுகிறது, தரித்திரங்கள் ஓடுகிறது, இருளின் ஆவிகள் ஓடுகிறது, இருளின் ஆவிகள் ஓடுகிறது. கர்த்தர் உதிக்கிறார், கர்த்தர் உதிக்கிறார். நீதியின் சூரியன் உதிக்கிறது, நீதியின் சூரியன் உதிக்கிறது. நான் எழும்பி பிரகாசிக்கிறேன், நான் எழும்பி பிரகாசிக்கிறேன். நான் சாதிப்பேன், நான் சாதிப்பேன். என் குடும்பம் சாதிக்கும், குடும்பம் சாதிக்கும். என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களும், என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் சாதிப்பார்கள், ஜெயிப்பார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள், விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். எங்களுக்கு விரோதமான ஆயுதம், எங்களுக்கு விரோதமான ஆயுதம், குடும்பத்துக்கு விரோதமான ஆயுதம், எங்கள் குடும்பத்திற்கு விரோதமான ஆயுதம், ஊழியங்களுக்கு விரோதமான ஆயுதம், ஊழியங்களுக்கு விரோதமான ஆயுதம், எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்காமல் போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுதே வாய்க்காமல் போகிறது. வலது பக்கத்திலும் பெருகுவோம், இடது பக்கமும் பெருகுவோம். எங்கள் எல்லைகள் விசாலமாகும், எங்கள் குடும்பம் விசாலமாகும், சபை விசாலமாகும், உற்றார் உறவினர்கள் விசாலமாவார்கள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் விசாலமாகும், குடும்பத்தில் எழுப்புதல் ஊற்றப்படும், எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படும், கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், சிலுவையின் வெற்றி கொடி எங்க வீட்டில் இருக்கும், துதித்தலின் கம்பீர சத்தம் உண்டு, ஆடல் பாடலின் சத்தம் இருக்கும், விருந்து உண்டாகும், ஐக்கியம் உண்டாகும், சந்தோஷமும் களிப்பும் உண்டாகும், துக்கம் ஓடி போகும், கண்ணீர் துயரம் ஓடி போகும், வேதனைகள்
ஓடி போகும், வேதனைகள் ஓடி போகும், அவிசுவாசம் ஓடி போகும், அவிசுவாசம் ஓடி போகும், துர் இச்சைகள் ஓடி போகும், துர்ச்சைகள் ஓடி போகும், பாவ சாபங்கள் ஓடி போகும், பாவ சாபங்கள் ஓடி போகும், எல்லா கடன் ஓடி போகும், எல்லா கடன் ஓடி எல்லா போகும், தரித்திரம் ஓடி போகும். எல்லா தரித்திரம் ஓடி போகும். எங்களுக்காக கர்த்தர் முன் குறித்தத கர்த்தர் முன் குறித்தத அனுபவிப்போம். நாங்கள் அனுபவிப்போம். எங்கள் வாக்குத்தத்தங்களை எங்கள் வாக்குத்தத்தங்களை அனுபவிப்போம். அனுபவிப்போம். நெடுநாளாக கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை அனுபவிப்போம். நாங்கள் அனுபவிப்போம். நாங்கள் காத்திருந்ததை அனுபவிப்போம். நாங்கள் அனுபவிப்போம். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ கழுக போல எழும்புவார்கள். கழுக போல எழும்புவார்கள். நாங்கள் கழுக போல எழும்புவோம். நாங்கள் கழுகை போல எழும்புவோம். காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் உண்டு. காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் உண்டு. மான் கால்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும். மான் கால்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கள் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். எங்கள் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். எங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் வீணாக பிரயாசப்படவில்லை. எங்களுக்கு கூலி உண்டு. நாங்கள் எதை விதைத்தோமோ அதை அறுப்போம். நாங்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம். பரிசுத்தாவின் வல்லமை எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும். பரிசுத்தாவின் பாதுகாப்பு எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான். அந்த விசுவாசம் இப்பொழுது எங்களுக்குள் இருக்கிறது. அதனால எல்லா மலைகளும் பெயர்க்கப்படுவதாக. வியாதி என்ற மலை, கடன் என்ற மலை இப்பொழுது பெயர்க்கப்படுவதாக. தாமதம் என்ற மலை, திருமண தடை என்ற மலை இப்பொழுது முறியடிக்கப்படட்டும். குழந்தை இல்லாமை, வேலை இல்லாமை, பணம் இல்லாமை, ஆசீர்வாதம் இல்லாமை, அந்த மலையெல்லாம் தகர்க்கப்படுவதாக. எல்லா பலத்த மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுவதாக. கோலியாத்து விழுவானாக. செங்கடல் பிளப்பதாக. யோர்தான் பின்னிட்டு போவதாக. எரிகோ நிர்மூலமாவதாக. எல்லா சிறைச்சாலை அசைவதாக. எல்லா சிங்கக்கேபியம் அதிருவதாக. எல்லா அக்கினி ஜுவாலை அவிவதாக. இயேசுவின் நாமத்தில் வெற்றி அடைகிறோம். ஜெயம் எடுக்கிறோம். இது முதல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெற்றி எடுப்போம். நாங்கள் தோற்று போவதில்லை. நாங்கள் மரித்து போவதில்லை. காலத்துக்கு முன்பதாக எங்கள் மரணம் வருவதில்லை. நாங்கள் முதிர் வயதுள்ளவர்களாய் இருப்போம். இலையுதிராமல் கனி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் சொல்வதை செய்வோம். சொல்லாததை செய்ய மாட்டோம். ஆவியினால் நடத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோம். தரிசனங்களை பெற்றுக்கொள்வோம். சொப்பனங்களை பெற்றுக்கொள்வோம். உலகத்தை கலக்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் பிறந்தவர்கள். பாவம் செய்வதில்லை. ஜனங்களை எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பாவம் செய்வதில்லை. தேவனால் பிறந்திருக்கிறபடியால் தேவ சித்தத்தை செய்வோம். எந்த பிசாசும் தடுக்க முடியாது. ராஜாவுடைய பிள்ளைகள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எந்த பிசாசுக்கும் அடிமை இல்லை. தேவ ஜனங்களை எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த 100 விசுவாச அறிக்கையை கர்த்தர் எடுக்க பண்ணியிருக்கிறார். ஒவ்வொன்றும் உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்த வார்த்தைகள். ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இதாம் என்றும் ஆமென் என்று நிறைவேறும். ஒவ்வொரு சங்கிலிகளையும் கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறதன் ஆவியில் பார்க்கிறேன். அநேக சிறைச்சாலைகள் அசைகிறதன் ஆவியில் உணர்கிறேன். நீங்கள் விசுவாச அறிக்கை, ஒரு விசுவாச அறிக்கை இட்டாலே பிசாசு பயப்படுவானா? 100 விசுவாச அறிக்கையை ஆவியானவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எல்லாரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம பண்ணி இருக்கிறோம். தேசத்துல ஒரு அசைவை பார்க்க போறீங்க. குடும்பத்துல ஒரு அசைவை பார்க்க போறீங்க. இன்னைக்கு விதைக்கிறீங்க, ஆண்டுகளாக அறுவடை பண்ணுவீங்க. ஒரு நாள் விதைக்கிறோம்,
ஆயுசு காலத்துக்கு அறுவடை. ஆமென். இன்னைக்கு விதைக்கிறீங்க, உங்க பேர பிள்ளைகள் கனியை புசிப்பாங்க. எத்தனை மரங்கள் உங்க வீட்டுல இருக்குது பாத்தீங்களா? உங்க தாத்தா வச்ச மரம், உங்க அப்பா வச்ச மரம், பேர பிள்ளைகள் இன்னைக்கு இளநீ குடிக்கிறாங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுறாங்க. எப்படி இது நடந்தது? யாரோ ஒருத்தவங்க விதைச்சாங்க. தேவ ஜனங்களே, அந்த விதைக்கிற நபர் நீங்க தான். இன்னைக்கு உங்க வாயை திறந்து வசனத்தை வெற்றி முழக்கமா விதைச்சிருக்கிறீங்க. இது இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது வளர்ந்து நிற்கும். அன்னைக்கு யோசிப்பீங்க, ஒரு 15 நாள் நம்ம சேர்ந்தோமே, ஒரு விசுவாச அறிக்கையை பண்ணினோமே, வாழ்க்கையில செய்யாததை செய்தோமே, அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு நாள் உங்க இருதயத்திலிருந்து விசுவாசம் நதி ஓடும். தேவ ஜனமே, ஆண்டு சொன்னார் பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின் நதி ஓடும். அவரை விசுவாசிக்கிற ஒரு இடத்துல இருந்து ஜீவ நதி ஓடுமா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும், அற்புத நதிகள் புறப்படும். எங்கெங்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையோ அந்த இடத்துல இந்த நதி சொல்யூஷனா வரும். எங்கெங்கெல்லாம் பாடுகள் இருக்குதோ அந்த பாடுகள்ல இந்த நதி உங்களிலிருந்து ஊற்றெடுத்து பாயும். ஏன்னா நீங்க இருதயத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய வீட்டுல கிணற தூர் வாருவாங்க. தூர் வாரின பிறகு அந்த அழுக்கெல்லாம் வெளியே எடுத்த பிறகு அந்த கிணறுல சுத்தமான தண்ணி மேலே வரும். தெய்வ ஜனங்களை, இந்த விசுவாச அறிக்கை என்ன செய்யும்னா உங்களுக்குள்ள இருக்கிற தூரெல்லாம் வாரி எடுத்துரும். நெடு நாட்களாக இருந்த சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு பாருங்க, உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் ஓடுகிறத நீங்க உணர்வீங்க. சுத்த தண்ணி வெளியே வருகிறத உணர்வீங்க. உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத உணர்வீங்க. அதை தான் இந்த 15 நாட்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான 100 விசுவாச அறிக்கை ஏறெடுக்க எங்க ஒவ்வொரு பேருக்கும் கிருபை செய்தபடியால் உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த 5 நாட்களும் விசுவாச அறிக்கை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் மாற்றங்களை நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீர். எங்கள் குடும்பங்களில் மாற்றங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். எங்களை அறியாமலேயே நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறுவடையை பார்ப்போம். எல்லா அவிசுவாச வார்த்தைகளையும் உடைத்து விசுவாச வார்த்தையில எலும்ப பண்ணுகிறதுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.